அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று புரட்டாசி கடைசி சனிக்கிழமை. இந்த 2 பொருளை எரித்து பாருங்கள், பணத்தடை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன 2 பொருட்களை நாம் எரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை. பொதுவாக புரட்டாசி மாதத்தில் நம்மளுக்கு 4 சனிக்கிழமைகள் வரும். 1ஆம் சனிக்கிழமை, 2ஆம் சனிக்கிழமை, 3ஆம் சனிக்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை சிறப்பான வழிபாடுகள் நாம் செய்வோம். தளிகை இதுவரை போட்டு வழிபாடு செய்யாதவர்கள் இந்த கடைசி சனிக்கிழமை தளிகை போட்டு வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே இந்த புரட்டாசி கடைசி சனிக்கிழமை என்ன தீபம் ஏற்றி பெருமாளை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த நாளில் நீங்கள் ரொம்ப எளிமையாக விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து செல்வ நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் துளசி மாலைகள் சாத்தி கற்கண்டு வாங்கி கொடுத்து பெருமாளை சேவிச்சிட்டு வரணும். அடுத்தது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த சனிக்கிழமையில் யாரை வழிபாடு செய்யணும்? இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம பெருமாளை வழிபாடு செய்கிறோம். மற்ற சனிக்கிழமை நாட்கள்லையும் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யலாம். ஒரு சிலர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 7.5 சனி, இந்த சனீஸ்வர பகவான் பாடாப்படுத்திகிட்டு இருக்காரு, என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலை, எல்லாமே தலைகீழாக நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சனிக்கிழமை நாளில் ரொம்ப விசேஷம். ஏன்னா சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக வாழக்கூடியவர். அவரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவரை சனீஸ்வரவான் நெருங்கவே மாட்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வெற்றிலை மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சாத்தி சனிக்கிழமை நாட்களில் வழிபாடுகள் செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். அதே மாதிரி சனிக்கிழமையில் விநாயகர் கோவிலுக்கும் வழிபாடு செய்யலாம். ராகு கேது பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம்னா, புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் ராகு கேதுவோடு இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு குடம் தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும். சரி, இப்போ இந்த புரட்டாசி கடைசி சனிக்கிழமையில் நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. துளசி இலைகள் சாத்திக்கோங்க. பானகம் வச்சுக்கோங்க. துளசி தீர்த்தம் வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிட்டு பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி ஒரு நிம்மதியான ஒரு செல்வ ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பூஜையெல்லாம் முடித்த பின்பு ஒரு 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஃப்ளோரியண்ட்டாக பண வரவே இருக்க மாட்டேங்குது, அம்மா ஒரு நாள் வருது, அது ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு பணமே வரமாட்டேங்குது, அந்த 2 நாளும் முதல் நாள் சம்பாரித்த பணத்தை வச்சு நாங்கள் சமாளிச்சு விட்றோம், அடுத்த நாள் நாங்கள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, இப்படி தான் எங்களுடைய குடும்ப நிலைமை போயிட்டுருக்குது, ஒரு சீரான பண வரவு அப்படிங்கிறது ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறோம், அந்த தொழிலில் ஒரு நாளைக்கு நல்ல வருமானம் வருது, 4 நாளைக்கு வரமாட்டேங்குது, ஒரு ஃப்ளோரியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வருமானம், தினமும் ஒரு தினம் இவ்வளோ ரூபாய்க்கு போகணும், இவ்வளோ ரூபாய்க்கு ஒரு லாபம் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை, தொழிலையும் நிறைய வருமானங்கள் வரணும், பொருளாதார நிலை உயரணும், செல்வச்செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த இடத்தில் பணத்தடைகள் பணத்தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்து நிவர்த்தியாகி செல்வச்செழிப்பு ஏற்படும். இன்றைய நாள் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையோடு நம்மளுக்கு பஞ்சமி திதியும் வருது. பொதுவாக பஞ்சமி திதியில் வாராகி அன்னையை நம்ம வழிபாடு செய்வோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாராகி அன்னையை வழிபாடு செய்யுங்க. இப்போ தொழிலில் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எதிரிகள் நிறைய இருப்பாங்க. நம்மக்கிட்ட தேன் மாதிரி பேசிக்கிட்டு அந்த பக்கம் போய் நம்மளுக்கே குழி பறிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக போச்சு.
அப்போ நம்ம அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த பஞ்சமி திதியில் வாராகி அன்னையை நீங்கள் பெருசாலாம் செய்ய வேண்டாம். ஒரு விளக்கு போட்டு, அன்னை வாராகியே நீ தான் காப்பாற்றணும் என்னைய அப்படின்னு அவள்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றுவாள். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பஞ்சமி திதியில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை நாட்களில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு பழைய மண் அகல் விளக்கு இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் கற்பூர வள்ளி இலை, இது எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். எங்கள் வீட்டில் இல்லைம்மா அக்கம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கேட்டுட்டு பறிச்சுட்டு வந்துக்கோங்க. பறிச்சுட்டு வந்து ஒரு இலை இருந்தாலும் போதும். நான் அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம், பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால கற்பூரவள்ளி இலையை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த பச்சை கற்பூரம் வந்து பெருமாளுக்கு உகந்தது, அன்னை பெருமாளுக்கும் மகாலட்சுமி தேவிக்கும் உகந்த ஒரு பொருள். அதனால் இந்த பச்சை கற்பூரத்தையும் அதில் ஒரு 3 துண்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கிராம்பு, நல்ல மொக்கோட முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையுமே நீங்கள் அந்த இலை மேலே வச்சுட்டு அதை ஏற்றிடுங்க. அந்த பச்சை கற்பூரம் வேறு வச்சுருக்கிறீங்க இல்லைங்க, அது வந்து ஏற்றிட்டு அது முழுமையாக எரியணும். அந்த பச்சை கற்பூரம், கிராம்பு, கற்பூரவள்ளி இலை, இது 3 நல்லா எரிஞ்சு அது அந்த புகை உங்கள் வீடு முழுவதும் பரவணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பச்சை கற்பூர வாசனையும் சரி, கற்பூரவள்ளி இலையின் வாசனையும் சரி, கிராம்பும் சரி, இது 3மே பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது. அப்போ இது என்ன பண்ணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் பணத்தடைகளையும் நீக்கி நம்ம வீட்டில் எப்பொழுதும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தும். இதை செஞ்சுட்டு வீட்டில் படுத்துக்கிட்டால் அப்படியே நம்மளுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வேலைக்கு போகணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதில் உங்களுக்கு பண வரவு வரல அப்படிங்கிறப்போ அந்த உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானத்தையும் இது கொண்டு வந்து சேர்க்கும். சும்மா இந்த செஞ்சுட்டு வீட்டில் படுத்திருந்தாலாம் பணம் வராது. நாம் என்ன முயற்சிகளை எடுக்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மாடு மாதிரி உழைக்கிறேம்மா, கையில் 10 காசு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் அந்த லக்கையும் அதிர்ஷ்டத்தையும் அருளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தான் நாம் ஒவ்வொரு சிறப்பான நாட்களையும் பண வரவிற்குண்டான ஒரு எளிய சின்ன பரிகாரங்களை நாம் சொல்கிறோம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பண வரவில் அப்படியே தாராளமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இந்த இதை செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வருமானம் 2 மடங்காக பெருகும். கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவார் பெருமாள். ஏன்னா இது 3 பொருட்களுமே பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த 3 பொருட்களினுடைய வாசனை உங்கள் வீடு முழுவதும் இருக்கும். அப்போ அது என்ன பண்ணால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவிட்டிகளையும் வெளியேற்றிடும். அப்போ அங்கே உங்களுக்கு ஃப்ளோரியண்ட்டாக பண வரவுக்கு உண்டான வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் உங்கள் கையில் பண வரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.